தனுசு ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்ச யோகம் பெற போகிறீங்க என்பது மாற்று கருத்தில். பொதுவாகவே பணத்தை கொடுக்குறது 2 அதிபதி இருக்கார், சுக்கிரன் மற்றும் குரு. இந்த 2 அதிபதியுமே வலுப்பெற போகிறார் பரிவர்த்தனை மூலம். அது உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிற யோக நிலைகள் என்னென்ன, உங்கள் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறும் சுக்கிரன் தன்மை என்ன. பொதுவாக இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, பொருளாதார விருத்திக்கு என்ன பண்ணுறது, பணம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு என்ன சொல்லுது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் என்ன சொல்லுது அப்படின்னு தெள்ள தெளிவாக ஒன்றுன்னா டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியே பார்த்துருவோம். ரைட். இந்த பிப்ரவரி மாதத்தில் யோக பலனில் சொல்கிறதுக்கு முன்னாடி தனுசு ராசி பொதுவாகவே சொல்லுவோம். என்னென்னா, தனுசு ராசினா பல தடைகளை உடைத்தெறியக்கூடிய அம்சமுள்ள ராசி. எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் மீண்டு வந்து வளர்ச்சி வெற்றியும் பெற்றுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு தைரியம் உண்டு, நல்ல சிந்தனை பலம் உண்டு. இவங்க ஒரு சின்ன சின்ன கதைகள், ஆன்மீக கதைகள், ஒரு சிலது மற்றவங்களுக்கு கதை மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. புரியாதவங்க இவங்களை பற்றி தவறாக சொல்லலாம். ஆனால் தனுசு ராசிக்காரங்க எதையும் வெல்லும் ராசி என்பது மாற்று கருத்து இல்லை. இவங்களுக்கு தாய்மை குணமும் உண்டு, தட்டி கேட்கும் குணம் உண்டு, இரண்டுமே கலந்தது. இவங்க எடுக்கும் முயற்சிகள் ஒன்று விசித்திரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கடைசியில் தான் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற அம்சம் இருக்குது. இவங்களுக்கு உறவு வகையில் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது, அந்த மெயின்டைன் பண்ணுறதுலே ரொம்ப யூனிக்காக இருக்கும். நண்பர்களை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், நண்பர்களோட பழகிறது, அவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, இவங்களுக்காக நண்பர்கள் வந்து பழகிறது. அதில் ஒரு சிலர் சின்ன சின்ன ஏமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதையும் போங்க, நான் இருந்தாலும் மீண்டு வருவேன்னு சொல்கிற அளவுக்கு. ஆக மொத்தம் தன்னம்பிக்கை, தாராள குணம் இரண்டும் கலந்த ராசி தனுசு ராசிங்க. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாப்பலன்னு சொல்லுவோம். முதல்ல திருமணத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். 5க்கு 7 பயணிக்கிறார். பொதுவாக செவ்வாய் என்ற கிரகம் 8 பல மாதங்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது. உங்கள் ராசி அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருந்தார். இந்த சினரியாவில் இப்போ வக்ர நிவர்த்தி, 7 செவ்வாய். அதில் திருமணம் என்ற காரகன் மங்களக்காரன்றனால திருமணம் உறுதி. உங்களுக்கு விருப்ப திருமணமாக இருக்கும், பிடித்த திருமணம், ஆல்ரெடி பார்த்த வரனா கூட இருக்கலாம். உறவில் திருமணம் இல்லை விருப்ப திருமணம். நிறைய பேர் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ காதல் திருமணமாக, உறவில் திருமணமாக, அந்நியத்தில் எது பண்ணால் நல்லா இருக்குங்கிறது லக்ன ரீதியாக, தசாபத்தி ரீதியாக பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது. ஆக மொத்தம் கோச்சாரம் என்ன சொல்லுது, இந்த மாதம் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் இருக்குது, திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஆதாயம் உண்டு. இந்த கூட்டில் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணும் பொழுது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இப்போ ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒர்க். உங்கள் 6ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதால் வேலை செய்யும் விஷயங்களில் ஒன்றுக்கு ஒரு டைம் காப்பியோ டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ணணும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாற்றம் நிகழ்ந்துடும். நீங்கள் பண்ணது இன்னொருத்தர் பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் வந்து விட்டால் அது மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துவிடும். அங்கீகாரம் இல்லாமல் இருந்துட்டால் தான் சின்ன தவறு பண்ணால் மிஸ்டேக் ஆகிப்போம். அப்போ இந்த சிறு ஒரு மாறுதல் இருக்குங்க. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த வேலை அதை மட்டும் கவனமாக இருந்துட்டால் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றியாக இருக்கும். குறிப்பாக பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு சுபிட்ச நிலை. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வருகிறது. இப்போ வேலை செய்யும் இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, ஒரு இன்சென்டிவ் கொடுக்கல, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல, ஒரு சம்பள உயர்வில், அதெல்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். உங்களுக்கு இயற்கையாகவே நடக்கக்கூடியது. இப்போ தான் பார்த்திங்கன்னா லோனில் அப்ளை பண்ண உடனே கிடைக்கும். பட் லோன் வேணுமானு பார்த்துக்கங்க. இப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் ஆதாயம், அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. ஒரு லட்சுமி கடாட்சமாக வீட்டுக்கு ஒரு புதிய பொருட்கள் வருகிறது. ஃபர்னிச்சர், டிவி, இந்த மாதிரி புது அம்சமுள்ள ஒரு பொருட்கள் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. ரைட்டு. இப்போ வருமானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் வகையில் வருமானம், ஒரு உபரி வருமானம் அர்த்தம். இப்போ பொதுவாக இந்த நேரத்தில் பணத்தை சீட்டுக்கு போட தோணும். ஆர்டி இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ஒரு சில சீட்டு போடுறதுன்னு சொல்லி நகைச்சீட்டு, தீபாவளி சீட்டு, இந்த மாதிரி சின்ன சீட்டு போடுறது, சிறு சேமிப்பு யோகம் இருக்கிறது. நம்ம பணத்தை கையில் வைக்காமல் ஒரு நல்ல இதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இன்டீரியர் அந்த மாதிரி கட்டுற கான்ட்ராக்டர் அவங்களுக்கு ஒரு நல்ல கோல்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த வண்டி ரீசேல்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கு ஒரு யோகமான காலகட்டம் வந்திருக்கு. இது வளர்ச்சியை கொடுக்கும். ஆக மொத்தம் இது மாற்று கருத்து இல்லை. ரைட். பிஸ்னஸ்னா உங்கள் 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு பாப்புலாரிட்டி உண்டு. கோயில் கட்டுற யோகம், பொதுவாகவே கோயில் கட்டுறது, கோயில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோயிலுக்கு நிதி கொடுக்கலாம், இந்த சாலைகளுக்கு பணம் கொடுத்தல், ஒரு கோயில் டொனேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சிந்தனை வரும். அது உங்களுக்கு பொதுவாகவே உங்கள் ரத்தத்திலே இருக்கிற அம்சம் உண்டு. இப்போ உங்களுக்கு இறைவன் அருளால் தொழில் நல்லபடியாக போகுதுன்னு சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு 10க்குரிய முன்னே வந்துட்டாலே விளம்பரப்படுதல், உங்களை பற்றி மற்றவங்க பாப்புலாரிட்டியாக பேச போகிறாங்க. நிறைய பேர் நல்ல கருத்துக்கள் சொல்ல போகிற சூழ்நிலை வந்தாச்சு. குறிப்பாக வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லி அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைகிற காலகட்டம். விசிட்டிங் கார்டோ இல்லை ஃப்ளெக்ஸோ மாற்ற வேண்டிய காலகட்டங்க. புதுசாக மாற்ற வேண்டியது. உங்கள் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி பழைய ஃபோன் நம்பர் தான், புது ஃபோன் நம்பர் மாறி இருந்தால் அந்த திருத்தம் செய்ய வேண்டியது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் திருத்தம் உண்டு. திருத்தத்தின் மூலம் ஒரு வளர்ச்சி உண்டு. உங்கள் 11ஆம் அதிபதி 6-11க்குரியவர் உச்சம் பெறும்போது இது என்ன சொல்லணும்னா, 11ல் மூத்தவர்கள் ஆதாயம், ரத்த சம்மந்தப்பட்ட உறவு வகையில் ஆதாயம் உண்டு. எதிரிகள் நண்பர் ஆவாங்க. நல்லா பாருங்கள், ரொம்ப நாளாக எதிர்த்துட்டே இருந்தாங்க, நான் சொன்னதே புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, எதிரிகள் நண்பர் ஆவாங்க. குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி சம்மந்தப்பட்டதில் ஒரு காம்படிஷனை வின் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம், கரு நின்று அழிஞ்சிருச்சு சார், இதுதாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு. டியூப்பில் நின்றுச்சு ஒரு சிலர்லாம். இந்த தனுசு ராசிக்கே கேட்பாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, குழந்தை கூட இருக்க முடியுமா இல்லையா, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க அம்பாங்க, ஒருத்தர் மிஸ்கரேஜ் ஆகிடுச்சும்பாங்க, டிஎம்சிம்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதுக்குண்டான மாற்றம் நிகழும் காலம் வந்தாச்சு. இதற்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக நட்சத்திர தசாபத்தி அம்சம் அதெல்லாம் பார்க்கணும். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த குழந்தைகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். அப்போ இது ஒரு குழந்தை குலதெய்வம் ரெண்டிலும் கவனமாக இருக்க வேண்டியது இது. ரைட். இப்போ ஒன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன். உங்கள் 12ஆம் அதிபதி 7ல் இருப்பதனால வெளிநாடு சென்று வர்றது, புது கான்டாக்டுகள், வெளிநாட்டு பயணங்கள், சிறுதூர பயணங்கள் உண்டு. சுற்றுலாத்தலத்துக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக பிற மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அட்லீஸ்ட் ஒரு ஊரோ ஒரு டிஸ்ட்ரிக்கோ மாற வேண்டியது இருக்குது. சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ட்ராவல் இருக்குது. நீங்கள் தைரியமாக ட்ராவல் போயிட்டு வாங்க. இப்போ என்ன கோயில் என்ன குளம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பல தகவல்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், உறுதியாக பயன்படும். இப்போ என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஒரு துலாபாரம் கொடுக்குற கோயிலுக்கு சென்று வந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் குருவாயூராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம். அந்த கோயிலுக்கு உங்கள் எடைக்கு பழம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோயில் அப்படி அது ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கொடிக்கம்பத்து அருகில் நின்று வேண்டணும். எந்த கோயில் வேணால் இருக்கலாம். இந்த பரிகாரமே வித்தியாசமாக இருக்கும். கொடிக்கம்பத்தில் அருகில் நின்று, அந்த கோயிலுக்கு கொடிக்கம்பம் இருக்கணும். கொடிக்கம்பம் அருகில் இல்லை நந்தி அருகில், இந்த மாதிரி மூலஸ்தானத்தில் கும்பிடாமல் இந்த வெளியே நின்று வழிபாடு செய்ய, அதன் மூலம் உங்களுக்கு யோகங்கள் வரும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு எண்கள் மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிற எண்கள் 6ஆம் நம்பர். அப்புறம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் இப்போ யோகத்தை கொடுக்குறார். 6, 9 இந்த 2 நம்பர் மட்டும் போதும். மற்ற எண்கள்லாம் அந்த ராகுக்கு எது டச்சலாக வரனால இது 2 எண்கள் பயன்பட வளர்ச்சி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.